ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 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 ஓம் குருநாத ஜய குருநாத. 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 ஜய ஜய சத்குருநாதன் பாபா கணபதி கணபதிநாத ஜய குருநாத. 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 சதுர்த்தி நாயக விநாயகநாத. 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 சித்தி விநாயக முதலான கடவுள். சித்தி விநாயக முதலான கடவுள். சித்தி விநாயக
ஜய குருநாதா ஓம் குருநாதா ஜய குருநாதா ஓம் குருநாதா ஜய குருநாதா ஓம் குருநாதா ஜய குருநாதா.
ஆவணி மாதம் பிறந்தவரார், ஆவணி மாதம் பிறந்தவரார் பிள்ளையாரே. ஆவணி மாதம் பிறந்தவரார் பிள்ளையாரே. அடியார்களே, விநாயகர் சதுர்த்தி செய்வோம் கணபதி நாதா. ஆவணி மாதம் பிறந்தவரே பிள்ளையாரே. அடியார்களே, விநாயகர் சதுர்த்தி செய்வோம் கணபதி நாதா. கற்ப விநாயகனே, கற்ப விநாயகனே, கற்ப விநாயகனே, சதுர்த்தி நாயக. கற்ப விநாயகனே, சதுர்த்தி நாயக. கற்பக விநாயக, கற்பக விநாயக, கற்பக விநாயக, சதுர்த்தி நாயக. சித்தி விநாயகனே, சிவகணநாத. கற்ப நாயகனே, கற்ப நாயகனே, கற்ப நாயகனே, சதுர்த்தி நாயக. சித்தி விநாயகனே, சிவகணநாத. கற்பகமே அருள்வாய் பிள்ளையார் சுவாமி. கற்பகமே அருள்வாய் பிள்ளையார் சுவாமி. கற்ப காம்பிகையன் மகனே விநாயகனே, கற்ப காம்பிகையன் மனகு விநாயகனே. கற்பக விநாயகனே, கற்ப வாயகனே, கற்ப விநாயகனே, சதுர்த்தி நாயக. சித்தி விநாயகனே, சிவகணநாத. தங்கத்தில் தாராமல் பிள்ளையாரே, தங்கத்தில் தாராமல் சிவனார் மகனே, தங்கத்தில் தாராமல் சிவனார் மகனே. ஆறுமுகன் அண்ணனே பிள்ளையார் சுவாமி. ஆறுமுகன் அண்ணனே பிள்ளையார் சுவாமி. கற்ப விநாயகனே, கற்ப விநாயகனே, கற்ப விநாயகனே, சதுர்த்தி நாயக. சித்தி விநாயகனே, சிவகணநாத. பிள்ளையார்பட்டி அமைந்தவளே கற்பகநாத. பிள்ளையார்பட்டி அமைந்தவளே கற்பகநாத. பக்தர்களை காப்பவளே கணபதி நாதா. பிள்ளையார் அமைந்தவளே கற்பகநாத. சக்தி காப்பவளே கணபதி நாதா. சித்தி விநாயகனே, சித்தி விநாயகனே, சித்தி விநாயகனே, சதுர்த்தி நாயக. சித்தி விநாயகனே, சிவகணநாத. கற்பக சுவாமியே, கற்பக சுவாமியே, கற்பக சுவாமியே, சதுர்த்தி நாயக. சித்தி விநாயகனே, சிவகணநாத. ஓம் எனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. ஓம் எனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. பூமணம் பொருத்தரும் ஒளிவாய் போற்றி. அகரம் முதலான ஆனாய் போற்றி. அகருகே உகரி ஆதி போற்றி.
அகரியே உகரியே ஆதி போற்றி. நவசக்தி விநாயக நீ வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும். நவசக்தி விநாயக நீ வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும். நவசக்தி விநாயக நீ வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும். மாயா பிறவியன் மயக்கும் முன்னருத்தாய் மாயா பிறவியன் மயக்கும் முன்னருத்தாய் தாயாய் எமக்கும் தயையும் புரிந்தாய். மாயா பிறவியன் மயக்கும் முன்னருத்தாய் தாயாய் எமக்கும் தயையும் புரிந்தாய். முன்வினை பாவங்கள் போக்கிட செய்தாய். முன்வினை பாவங்கள் போக்கிட செய்தாய். ஓயாமல் என்னை காத்தருள் செய்தாய். ஓயாமல் என்னை காத்தருள் செய்தாய். நவசக்தி விநாயக நீ வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும். நவசக்தி விநாயக நீ கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய். கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய். கவிதைகள் கோடிய காணத்தில் தந்தாய். கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய். கவிதைகள் கோடிய காணத்தில் தந்தாய். நித்தமும் ஆனந்தம் நெஞ்சில் ஓங்கிடே. நித்தமும் ஆனந்தம் நெஞ்சில் ஓங்கிடே. நித்யானந்தே கணபதியை நந்தாய். நித்யானந்தே கணபதியை நந்தாய். நவசக்தி விநாயக நீ வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும். நவசக்தி விநாயக நீ வணக்கம் வணக்கம் வணக்கம். கஜவதன கணநாத கஜவதன விநாயக. கஜவதன கணநாத கஜவதன விநாயக. கஜவதன கணநாத கஜவதன விநாயக.
I've traveled, I've seen in India over 150, 200 temples. I even went to Piliyarpatti. He was dolled up in what we refer to as the kavasam, whereby he had all those gold jewelries, those gold shields. But when they opened the curtains, tear rolled down my eyes. I cannot explain it. This was something I never expected, not in South Africa. கல்லை ஒருக்கி கனிப்பொருளாகி ககனம் எல்லாம் சுத்த கருவி சமைத்தாரப்பா. கல்லை ஒருக்கி கனிப்பொருளாகி ககனம் எல்லாம் சுத்த கருவி சமைத்தாரப்பா. தொல்லை நட நீலவானத்தே இருந்து தோன்றிய இடம் எல்லாம் அழுக்கி குண்டு கண்ட பிடித்தார் எல்லையிலா பிறவிலில் இரவியன் ஊடு மதியில் இறங்கி கல் கொணர்ந்தான். அப்பா அப்பப்பா பொல்லாத கல்லான மனமுறுக்கே கற்றார் இல்லை இந்த விஞ்ஞானிகளே. கணநாத கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கருணை பெருகிடும். கருணை பெருகிடும். கள்ளென் போகிடும். கருணை பெருகிடும். கள்ளென் போகிடும். கணபதி கவி சொல்ல தம்பிரான் கடம் பல கவி சொல்ல கருத்தும் வண்ணம் அருள்வாய் கணபதி என்றே கவலைகள் மாறிடும். கருணை பெருகிடும். கள்ளென் போகிடும். கருணை பெருகிடும். கள்ளென் போகிடும். கணபதி என்றே கவலைகள் மாறிடும். சங்கரன் இறங்கிடும் தெய்வமே இணைகளி சங்கரன் இறங்கிடும் தெய்வமே. இணைகளி சங்கரன்
பதி கண்டிட கவலைகள் மாறிடும், கவலைகள் மாறிடும். கலை முதலாகி கலை முதலாகி ஒளி தரும் ஞான கருணை வழங்கும் நாயகனே. கலை முதலாகி ஒளி தரும் ஞான கருணை வழங்கும் விநாயகனே. மலைமகன் இவன்தான் முதல் மகன் ஆனவன், மறைவுரை நானினில் மூலவனே. ஜய கணேஷா ஜய கணேஷா ஜய கணேஷ மகராஜா. ஜய கணேஷ ஜய கணேஷ ஜய கணேஷ மகராஜா. யானை முகன் வருவாய், யானை பரும் தருவாய், அம்மையப்பன் தெய்வம் எனங்கறிவாய். யானை முகன் வருவாய், யானை பரும் தருவாய், அம்மையப்பன் தெய்வம் எனங்கறிவாய். யானை முகன் வருவாய், யானை பரும் தருவாய், அம்மையப்பன் தெய்வம் எனங்கறிவாய். நல்ல உண்மை சொல்ல மூலவன தோறுவாய், நல்ல உண்மை சொல்ல மூலவன தோறுவாய். ஆடிடவன் கவசம் ஆடினியும் வருவாய், பாவங்களை நீக்கம் வாடி வருவாய். ஆடிடவன் கவசம் ஆடினியும் வருவாய், பாவங்களை நீக்கம் வாடி வருவாய். அந்த ஆவி சொல்ல நாயகன துணிவாய், அந்த ஆவி சொல்ல நாயகன துணிவாய். ஜெய் ஜெய் கணேச, ஜெய் ஜெய் கணேச, ஜெய் கணேச, ஜெய் ஜெய். வெள்ளப்பிள்ளையாராம் செல்லப்பிள்ளையாராம், பிறைகளில் கண்டார் சிரிப்பாராம். வெள்ளப்பிள்ளையாராம் செல்லப்பிள்ளையாராம், பிறைகளில் கண்டார் சிரிப்பாராம். அவர் எல்லூருண்டை என்றால் மகிழ்வாராம், அவர் எல்லூருண்டை என்றால் மகிழ்வாராம். வெள்ளப்பிள்ளையாராம் செல்லப்பிள்ளையாராம், மிகு கூட என்றும் இருப்பாராம்.
வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம், மேனினுடன்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮನಿ ಕಸಿವಾಯಿ, ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮನಿ ಕಸಿವಾಯಿ, ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮನಿ ಕಸಿವಾಯಿ, ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮನಿ ಕಸಿವಾಯಿ, பொன்கடலில் தேனமுதே துணர்பூரி, பொன்கடலில் தேனமுதே துணர்பூரி, ஒன்பத்தருத்தேனோ
शुक्लांबरधरं विष्णुं शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो प्रशान्तये अगण्यानन पद्माकुं गजानन आर्निशुम् अनेकदन्तम् भक्त्यानाम् एकदम् उपास्मये एकदम् उपास्मये विनायक 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 गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं गणेश नवशक्ति गणपति शरणं गणेश नवशक्ति गणपति शरणं गणेश नर्तन गणपति शरणं गणेश नर्तन गणपति शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश सर्वशक्ति गणपति शरणं गणेश सर्वशक्ति गणपति शरणं गणेश पराशक्ति गणपति शरणं गणेश सर्वशक्ति गणपति शरणं गणेश पराशक्ति गणपति शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश कणिमूल गणपति शरणं गणेश कणिमूल गणपति शरणं गणेश कन्दनक्कु मूर्तवने शरणं गणेश कणिमूल गणपति शरणं गणेश कन्दनक्कु मूर्तवने शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश मणिमळ गणपति शरणं गणेश मणिमळ गणपति शरणं गणेश वन्दனை செய்துவோம் शरणं गणेश वन्दனை செய்துவோம் शरणं गणेश गणेश शरणं 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 शरणं गणेश
I'm going to do one more song, and this comes from the Tiruppugar of Arunagirinathar. விநாயகனே 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 கைத்தளம் நிறைகணி அப்பமுடவள் பொறி கப்பியை கரிமுகன் அடிப்பேனை கைத்தளம் நிறைகணி அப்பமுடவள் பொறி கப்பியை கரிமுகன் அடிப்பேனை மட்டவிர் மலர் பொரு பணி பேணி ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ஓடிவா ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ஓடிவா Vinayagar Chaturthi. What is Vinayagar Chaturthi? Vinayagar is the name of our Swami.
This is the only place here and in Piliyarpatti where you will see the Swami with just 2 hands. He doesn't have 4 hands. He's got 2 hands, and you will find in every other shrine, his trunk is turned towards the left. But this is the only place here and in Piliyarpatti. Well, this is a replica of Piliyarpatti anyway. The trunk is facing the right. That is unusual, something that you will not see anywhere you can go. Throughout the world, you will not see that. Vinayagar Peramani, that is the name of our Swami, Vinayagar. He is Modal Devam. You heard me saying in the very, very first song, Modal Devam, Vinayagar Peramani. Modalana Kadavul. He is the first person that we turn to. Whenever we embark on anything in life, we always turn to Lord Vinayagar first. He is the remover of obstacles. If you look at the Rig Veda is very, very emphatic. First, God created this entire universe. When He created the entire universe, He needed somebody to run that universe. Then He created what we call the Shapta Rishis, the 7 Rishis. He gave them a clear indication of how He expects this universe to run. But when those Rishis tried to reach God, they couldn't find Him. They looked for Him everywhere. Every section of the universe they went there looking for Him. They couldn't find Him. Because why? According to the Rig Veda, God is totally abstract. In other words, He's not tangible. You cannot see Him, you cannot feel Him, you cannot touch Him. That's the nature of God. He is one big, massive ball of energy that we will call Parabrahman or Paramatman or Paramajodi. That is God. He is one big, massive ball of energy. He's got no size, He's got no shape, He's got no name, He's got no form, He's got no gender. So when the Rishis eventually tracked Him down, and they said to Him, you know what, you are telling us that the human race is perceived to be your highest level of creation. If the human race is perceived to be your highest level of creation, and this human race is the only race that can communicate with you, how can they communicate? We are such a high level spiritually. If we couldn't find you, how is the normal human being going to find you? Good question. So He turned around and He said, okay, fine. Whenever mankind needs me, I will reveal myself in various sizes, names, shapes, forms, okay, merely for communication purposes. In other words, there's no such thing as a pantheon of 1,000,000 gods. We do not have that. There's only one Devam out there. Okay. We call Him in different names. We call Him in different, we revere to Him in different forms. Like just to give you an example, if you've got a lot of obstacles, you've got a lot of obstructions in your life, who do you turn to? Vinayagar Peramani, relieve me of all those obstructions. I'm embarking on a new journey. Please make sure that I must be successful in whatever I do. He must give us prosperity. He must give us wisdom. He must give us knowledge. Okay? And He must give us the general know-how how to conduct our life. That is what we ask from God. That's why He called Him Siddhi Buddhi Vinayagar. Okay. Siddhi Buddhi means prosperity and knowledge. You can have all the prosperity in the world, but if you don't know how to use all that money that He's given you, then of what value is that money? Okay, just to give you an example, I take 2 people. I give them 5 million, 5 million. I can guarantee you one guy will turn that 5 million into 10 million in a couple of months' time. He'll do it because he has that knowledge. And the knowledge comes from the divine. If you do not have that knowledge from the divine, you cannot achieve anything in this world. But the other person, if you give him the 5 million, he's going to blow it up in 1 week. He's going to sit in Greyville Racecourse. He'll sit on Hollywood bets. He'll go to Subaya and he'll blow it up in no time. That is what we call Siddhi Buddhi. Buddhi means brains. Jnanam, Harivu. These are the things that come with Siddhi. And there is one deity that will give you all that. He is Vinayagar Peramani. He is the one deity that will give you all of that. It is said, Vinayagar Peramani is so potent, he is so powerful. If he puts a blockage between you and anything that you want to achieve in this world, you are finished, you are dead. You are as good as dead. You cannot make any headway, you cannot make any progress. That is why we always pay homage to Lord Vinayagar Peramani.
before we do anything in life. Pay homage to Him, and when you pay homage to Him, believe in me, you will see the fruits of your deeds and actions. No two people are alike. From a spiritual point of view, there are no two individuals in this entire universe that have the same level of spirituality. Nobody's got it. You cannot find two people that I could say, you know what, I can match this guy up with that guy. Cannot do it. Each and every one of us has got a different level of spirituality. Each and every one of us has our own personal relationship with God. What is the purpose of the human birth? It is said in the Puranams, when God created this universe, He created 84,000 million different types of species. Now, 84,000 million is a mind-boggling figure. It's 84 with 9 knots next to it. He created all those species. This human birth that we have taken, this Avi or the soul that's within our body, has gone through all those 84,000 million different types of births. It's now taken on the human birth. And we're now trying to connect with the divinity. That is the whole purpose. We are now trying to connect with divinity. And the best way to connect with divinity is what we have done here this evening. Sit here, chant His glorious name. Sing His name out in ecstasy. If you want to dance, you must dance as well. Stand there while I'm singing Jai Ganesha, you can dance as well. He'll appreciate that. So that is why they say in the Kali Yugam, the current age that we are living in, the most acceptable form of worship is the constant chanting of God's name. When we talk about the constant chanting of God's name, it equates to bhakti, bhakti yoga. That is what you call bhakti yoga, whereby you have found a way of communicating with God. You will find, as you are chanting on a regular basis, don't think you can just chant today and come back next year, Vinayaka Sadatri, and chant again. You lost it. You're not going to make it. You sit down daily and you glorify Him. Chant His glorious name. Take the Upadesam, set the beads, and you count 108, chant His name. Glam, glam, ganganabadiye nama. You will find, believe you me, you will find there's a total change in your life. You'll find that there's a total change in your life. As you are progressing spiritually, you will find all the bad habits are leaving you. All of us have got, look, there's no human being that's perfect. I've got negativities as well. You've got negativities. Everybody's got negativities. If you go to the Himalaya mountain, some of the rishis sitting in the mountain, they have also got negative vibrations as well. But you need to deal with it. And which is the best way to deal with it? The Srimad Bhagavata Puranam is saying, in this Kali Yugam, the current age that we're living in, constantly chanting God's glorious name. In the 7th century AD, we had Namashivaya Paramana had sent all the saints to us. Tirunayana Sambandar, Tirunavakarasar, Sundaramurti Nainar, Manika Vasagar, Ramalinga Swamigal came, Arunagiri Nadar came. What was their message to us? Get into groups and start chanting His name. That is why we have all these Thevaran, the Tiruvasagans, come here and glorify Him. That is what is required of us. If you look at the very, very first Padigam, the Tirunavakarasar, Appa Swami sang, he says, Jalam Puvodu Dubam Marandu Ariyen, Tamilodi Isai Padal Marandu Ariyen. Nalam Tingile Unne Marandu Ariyen, Unnamam Yen Naval Marandu Ariyen. Oh God Almighty. It's not expensive for me to pray to you. It's not expensive. What do I need? What are the basic ingredients? Jalam, the offering of water. Pu, the offering of flowers. Dubam, the turning of light. Jalam pu vodu dubam marandariyen. I must not forget to worship you with those 3 base ingredients. Tamilodi say pardon marandariyen. Irrespective of whatever linguistic group that you belong to, do not forget to sing and glorify God in your vernacular. Nalam Tingale One Marandorian, irrespective of the standing in life I was, whether I was a pauper, whether I was a CEO of a conglomerate company, whether you're Donald Trump,
whatever you are. Doesn't make any difference. Tongue, Navil, your tongue must not forget to chant his name on a daily basis. That is the requirement. That is the requirement. So what do we take from here? The saints haven't come here for nothing. They've been put into this world here by Lord Namashivaya himself. Those saints have come through and they've been put into this world here by Lord Namashivaya himself. And the lesson that we learn from them is, please, in the Kali Yugam, chant his glorious name. Because that is the only thing that's going to take you over the sea that we refer to as samsara or pirivikadal. Varvavadamayam, idu mannavadathirnam. Everything that you see around you is purely mayam. Nothing is of any permanence. This gross physical body is a perishable entity. It will die at some point. It has a lifespan. But there's a thing called an atma or jivan or soul that is totally imperishable. That comes from the divine. And it's trying to find its way back into the divine. It says by constantly chanting, just to give you an example, Vedam nanginam me parulavadu nadan namam namashivaya. Namashivaya pramani. Even if I sing your 5-syllable mantram, Nama Shivaya, with love, even with tears, and they will lead me on the path of righteousness, because you will evolve spiritually. That's what coming to temple, that's what doing puja is all about. Come there with the expectation of rising or evolving spiritually. We don't come to the temple because they've got biryani there. Must catch a plate of biryani before the prayer is over and go home. I've seen that. Believe me, I've seen that. People come to the temple, don't even walk inside the temple. They will stand outside and they will just watch. Moment the priest rings a bell, does the arti, they're gone to the kitchen, they're grabbing the plate of biryani and they're gone. I see it's reality. It's reality. Look, I'm now, I'm retired from temple work. I was a priest in temples for about 20 years. I was in Sri Muruga Koval for 8 years, and I was at Kalyana Subramani for 12 years. And believe me, I've seen, I observed. So I'm standing right there in the front of the Moolasthanam. I could see exactly what's going on. Some people don't come to the temple to pray. They come for another reason altogether. That is what you come to temple for, to take that tower you got on top there. That generates energy. Why do you think we don't walk into the temple with shoes? Because you walk barefeet, that energy is now flowing on this ground. When that energy flows on this ground, you need to absorb that energy. Your body needs to absorb that energy. Your soul needs to absorb that energy. That is why they say when you walk into the temple, you must walk in with all your negative thoughts, your negative vibrations, your negative thinking power, everything. You leave it at the gate. We got the Palipidam. They see that little thing there, behind Moshigan. It's a round thing. It's called a Palipidam. You go to a supermarket. You went to one supermarket. You went to Osman's. You bought all our stuff, and now you're going to ShopRite Checkers. But when you go to ShopRite Checkers, they're going to give you a baggage by the baggage counter. Okay. And they give you a ticket, then you can walk around. Okay. You do whatever you have. That's why they say all your negative baggage, leave it at the Palipidam. Walk in here with the expectation of receiving God's divine blessings. That's what we come. Thank you. No problem. No problem. Gentlemen with the benches, come down this way here. Y'all move that way. The girl move that way. We need some space. We got some guests here. We got Ganesha Center here. We want to do a small presentation. You sit here. I'm going to do the Vinayagar Mangalam. Okay.
Let's all rise, please. Yeah. I just forgot now. Okay, fine. You got drums. Why did you play drums in Goran? When you play drums in Goran, you got tiger drums. Yeah, you can drum. You got drums. Take them. Take the drum with it. Let them go. I'll wait for you. When you're coming now, do the Mangal.
the books tell you 10:40 to 12 p.m. on Wednesday. Okay. We'll be doing an Abhishekam here at 10:40. We'll come here at 10 o'clock. We'll be doing it at 10:40. We'll be starting at 10 o'clock. And the main Abhishekam will be starting at 10:40. And it's going to go to 1 o'clock. All the devotees that want to come and witness the Abhishekam, you can bring your milk and your salmon and fruit juice. You can hand it over to the Guru and his team. They'll bring the Abhishekam. And we will have the altar ready for you all tomorrow evening. Okay? Bring your love offerings, and all of you all are requested, humbly requested, to bring your ghee lamp made out of lime or clay. Put it in the tray so ghee doesn't fall on the floor and mess the place up. Put it in the tray, bring it, keep it. Guru will tell you, come return, hand it over to them, and they will place it over in the altar. Our main garden is okay. They'll be assisting you guys. Thank you very much. Guru willing, Testing 1, 2. கெட்டிமுக கணசருக்கும் கார்த்திகேயன் சோதருக்கும் கெட்டிமுக கணசருக்கும் கார்த்திகேயன் சோதருக்கும் கணநாதா தலைவருக்கும் சாம்பசிவ சங்கருக்கும் கணநாதா தலைவருக்கும் சாம்பசிவ பாலனுக்கும் மங்கள சூப மங்களம் நித்ய ஜெய மங்கள சூப மங்களம் நித்ய ஜெய மங்கள சூப மங்களம் ஓம்கார ரூபருக்கும் நாராயணன் மருகனுக்கும் ஓம்கார ரூபருக்கும் நாராயணன் மருகனுக்கும் பார்வதி மைந்தனுக்கும் சித்தி முத்திநாதனுக்கும் பார்வதி மைந்தனுக்கும் சித்தி முத்திநாதனுக்கும் மங்கள சூப மங்களம் நித்ய ஜெய மங்கள சூப மங்களம் நித்ய ஜெய மங்கள சூப மங்களம் பிரணவஸ்வரூபருக்கும் பிரமுகநாதனுக்கும் பிரணவஸ்வரூபருக்கும் பிரமுகநாதனுக்கும் வேதங்கண் வித்தருக்கும் வல்லபா கணேசருக்கும் வேதங்கண் வித்தருக்கும் வல்லபா கணபதிக்கும் மங்கள சூப மங்களம் நித்ய ஜெய மங்கள சூப மங்களம் நித்ய ஜெய மங்கள சூப மங்களம் 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 கல்லாப்பிரியம் கருதாப்பிரியம் கசுந்துரகை நில்லாப்பிரியம் நினையாப்பிரியம் நின்னைந்தருத்தை சொல்லாப்பிரியம் துதியாப்பிரியம் தோழாப்பிரியம் எல்லா பிரிகளையும் பொறுத்தருவாய் கட்சியேகம்பணி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவோம் சாந்தி சாந்தி சாந்தி